ஏங்க என்னங்க பண்றீங்க? அம்மா கால் பண்றேன். அவங்களுக்கு எதுக்கு கால் பண்றீங்க? ஏன் கட் பண்ணிட்டீங்க? மிஸ்டு கால்லாம் கொடுக்கணும்னா கட் பண்ணி தானே ஆகணும். எதுக்கு மிஸ்ட் கால் எல்லாம் கொடுக்குறீங்க? அப்பா கிட்ட மிஸ்டு கால் வந்தா அம்மா அதை பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாங்கல்ல. ஓ நீங்க அப்படி வரீங்களா? ஆமா, அம்மா கால் பண்ணி அப்பா அப்படி பேசுவார், அப்படி 2 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் யோசிக்கிறீங்க. ஹலோ, எனக்கு அறிவு இருக்குமா? வரும்போது வா வா போய் மறைஞ்சுக்கோ. ஏங்க அத்தை கால் பண்ணுவாங்களா? அதெல்லாம் எப்படி அம்மா பண்ணுவாங்க? என் அம்மா என்னதான் என் அப்பா பேச்ச மதிக்காம இருந்தாலும் அவர்கிட்ட பேசாமலாம் அவங்களால இருக்க முடியாது. பேசுறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. இப்ப கண்டிப்பா கூப்பிடுவாங்க பாரு. இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு. என்னவா இருக்கும்? அவரோட நம்பர் தான் வந்திருக்கு. அம்மா தான் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு. பாக்குறாரு. என்ன விஜயா கூப்பிட்டு இருக்கா? ஏங்க மாமா அட்டென்ட் பண்ணுவாரா? அப்படிலாம் யாரையும் மதிக்காம எங்க அப்பாவுக்கு இருக்க தெரியாது. கண்டிப்பா எங்க அப்பா அட்டன் பண்ணுவார். விஜயா தானே? ஆமாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. பிரியா அமைதியா இருக்க? சத்யா பேசணும்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. இந்த பழைய திரிசூலம் படத்துல சிவாஜி கணேசன் இப்படிதான் கேஆர் விஜய் கிட்ட பேசணும் தவிப்பாரு. ஆனா அப்ப கூட ஏதோ ஒரு பாட்டு வருமே. ஐயோ, அதெல்லாம் விடுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன்.